அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தற்பொழுது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மன்னார்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பணியாளருக்கு தொடர்பா என டெல்லி காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சென்னை ஆதம்பாக்கத்தில் டெல்லி போலீசார் தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் விவகாரத்தில் திடீர் திருப்பமாக இந்த தகவல் கிடைத்திருக்கிறது. மன்னார்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பணியாளருக்கு தொடர்பா என்ற கோணத்தில் டெல்லி காவல்துறையினர் விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சென்னை ஆதம்பாக்கத்தில் டெல்லி காவல்துறையினர் தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் விவகாரத்தில் திடீர் திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. மன்னார்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பணியாளருக்கு தொடர்பா என்ற கோணத்தில் டெல்லி காவல்துறையினர் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த விரிவான தகவலை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பணியாளருக்கு தொடர்பா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். யார் அவர்? மணிமாறன், இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக ஏற்கனவே 3 பேர் டிடிவி தினகரன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2வது நாளாக டெல்லி காவல்துறையினர் தற்போது சென்னையில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் வகையில் தற்போது சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள திருவள்ளூர் நகர் அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேரடியாக டெல்லி போலீசார் விசாரணைக்காக உள்ளே சென்றுள்ளார்கள். அந்த வீடு யாருடைய நபர் யார் என்ற கோணத்தில் விசாரிக்கும் பொழுது அவர் மன்னார்குடியை சேர்ந்தவர், தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்தவர், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி என்று சொல்லப்படுகிறது. தகவலின் அடிப்படையில் தற்போது அவருடைய இல்லத்தில் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துணை ஆணையர் தலைமையில் தற்போது 4 டெல்லி காவல்துறை தற்போது விசாரணையில் உள்ளார்கள். அவர்கள் அனைவருமே வீட்டிற்குள் தான் உள்ளார்கள். தொடர்ச்சியாக, அதாவது சென்னை ஆதம்பாக்கத்தை பொறுத்தவரை 2 திருவள்ளூர் நகர் இந்த பகுதியில் உள்ளதால் எந்த பகுதியில் அந்த வீடு அமைந்துள்ளது என்பது கோணத்தில் தொடர்ச்சியாக இன்று சுமார் 1 மணி நேரமாக இந்த பகுதிக்குள் காவல்துறையினர் அனைத்து பகுதிகளிலும் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தற்போது திருவள்ளூர் நகரில் உள்ள அந்த மன்னார்குடியை சேர்ந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரியுடைய வீட்டில் தான் தற்போது இந்த விசாரணையும் சோதனையுமானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை சென்னை ராஜாஜி பவனில் இருந்து புறப்பட்டவர்கள் நேரடியாக ஆதம்பாக்கத்தில் வந்தார்கள். தற்போது காவல்துறையினர், அதாவது இந்த பகுதி சென்னை ஆதம்பாக்கம் காவல்துறையினர் உதவியுடன் இந்த அவருடைய வீட்டுக்குள், அந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரியின் வீட்டுக்குள் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா ஆகிய இருவர் அழைத்து வருவதாக இருந்ததாகத்தான் சொல்ல இருந்த பொழுதும் அவர்களை அழைத்து வரவில்லை. தற்போது அவர்கள் பெசநகரில் உள்ள சென்னை ராஜாஜி பவனில் தான் உள்ளார்கள். அவர்களை அவர்கள் அளித்த தகவலின் பேரில் தற்போது இந்த சோதனை நடைபெறுகிறதா, இல்லை ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் போது ஏதேனும் தகவலின் அடிப்படையில் சோதனை நடைபெறுகிறதா என்பது குறித்து தொடர்ச்சியாக நாம் அறிய வேண்டியிருக்கிறது. இந்த சோதனையை பொறுத்தவரை தற்போது காவல்துறையினர், ஆதம்பாக்கம் காவல்துறை உதவியுடன் இந்த சோதனையானது தற்போது ஆதம்பாக்கத்தில் உள்ள திருவள்ளூர் நகர் மன்னார்குடியை சேர்ந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரியின் இல்லத்தில் டெல்லி காவல்துறையினர் 4க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மணிவரன், ஸ்டாலின், மன்னார்குடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பணியாளருக்கும் இந்த விவகாரத்தில் எந்த வகையில் அவருக்கு தொடர்பு இருக்கிறது, எந்த கோணத்தில் அவரிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மணிமரன், அதாவது டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் என்ன தகவல் அளித்துள்ளார்கள் என்ற ஒரு விவரம் வெளிப்படையாக டெல்லி காவல்துறையினர் தற்போது வரை தெரிவிக்கவில்லை. இருந்த பொழுதும் இந்த வழக்கில் இரட்டை இலையை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் பல நபர்களை காவல்துறை தேடி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று காலை கூட ஒரு டெல்லியில் உள்ள ஒரு தரகர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருந்தது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாகவே சென்னையில் யாரேனும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளார்களா, அந்த வழக்கில் அவர்களுக்கும் அந்த வழக்கிற்கும் என்ன சம்பந்தம் என்ற கோணத்தில் தொடர்ச்சியாக டெல்லி காவல்துறை விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெல்லி காவல்துறையால் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் டிடிவி தினகரன், அதாவது டிடிவி தினகரனும் மன்னார்குடியை சேர்ந்தவர், அந்த வகையில் உறவினரா அல்லது நண்பர்கள் மூலமாக பழக்கம் ஏற்பட்டவரா என்ற கோணத்தில் தொடர்ச்சியாக டெல்லி காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாகத்தான் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பணியாளருடைய இல்லத்தில் அந்த சோதனையால் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை பார்த்தோம் என்றால் கடந்த 16ஆம் தேதி சுகேஷ் சந்திரசேகர் இந்த விவகாரத்தில் முதல் முறையாக கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு 4 நாட்கள் விசாரணைக்கு பிறகு டெல்லியில் ஆஜராகினர் டிடிவி தினகரன் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து அவருடைய நண்பரும்
நண்பரான மல்லிகார்ஜுனா கைது, தொடர்ச்சியாக இன்று காலை டெல்லியில் வைத்து ஒரு தரகர் கைது என 4 பேர் இந்த வழக்கில் தற்போது வரை கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த திருப்பங்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் நடைபெற்று வருகிறது. மேலும் சில நபர்களின் சந்தேகத்தின் அடிப்படையில் சில நபர்களுடைய பெயர்கள் டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா குறிப்பிட்ட சொல்லியுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்துதான் தற்போது சென்னையில் டெல்லி காவல்துறை 2வது நாளாக இந்த தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக தான் தகவல் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் தற்போது இந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை பணியாளர் வீட்டில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. முடிந்த பிறகுதான் முழு விவரங்கள், அதாவது இவர் யார், இவருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு என்ற ஒரு முழு விவரமானது தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், டெல்லி காவல்துறையினர் சென்னை ஆதம்பாக்கத்தில் எவ்வளவு நேரமாக இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? மணிமாறன் தற்போது அவருடைய அதாவது இல்லம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது என்ற ஒரு விவரம் அறியவே சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாகிவிட்டது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அடிப்படையில் சென்னை ஆதம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை 2 திருவள்ளூர் நகர் உள்ளது. எந்த திருவள்ளூர் நகரில் அந்த குறிப்பிட்ட நபரின் இல்லம் அமைந்துள்ளது என்பதை அறியவே கண்டுபிடிக்கவே சுமார் 30 நிமிடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆதம்பாக்கம் காவல்துறை உதவியுடன் தான் தற்போது இந்த பகுதி, அதாவது திருவள்ளூர், முதலில் ஒரு திருவள்ளூர் நகருக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சோதனை மேற்கொண்டார்கள். ஆனால் அங்கு யாரும் இல்லாத, அதாவது குறிப்பிட்ட நபரின் இல்லம் இல்லை என்று அறிந்த பிறகு மீண்டும் 2வது திருவள்ளூர் நகருக்கு நேரடியாக வந்துவிட்டார்கள். அங்கும் ஒரு சில வீடுகளில் எந்த வீடு என்று அறிவதற்கு உள்ளூர் காவல்துறையினரின் உதவியை நாடினர். அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட எண் கிடைத்தவிடம், அதாவது அந்த வீட்டின் எண் தெரிந்த பிறகு நேரடியாக அந்த வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். அந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவர் மன்னார்குடியை சேர்ந்தவர் என்ற அந்த தகவல் என்பது ஊடகங்களுக்கு தெரிந்தது. உள்ளூர் காவல்துறையினருக்கே இந்த விவரமானது தெரியவில்லை. அதாவது அவர் குறிப்பிட்ட மன்னார்குடி பகுதியை சேர்ந்தவர், ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி என்ற அந்த விஷயம் என்பது ஆதம்பாக்கம் காவல்துறையினருக்கே தெரியவில்லை. டெல்லி காவல்துறை மிகவும் ரகசியமாகத்தான் இந்த தகவலை வைத்திருந்தார்கள். இங்கே நேரடியாக இந்த பகுதிக்கு வந்த பிறகுதான் காவல்துறையினருக்கு, ஆதம்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தபடிதான் அந்த வீட்டின் நோக்கி வந்து தற்போது 4 காவல்துறையினர், டெல்லி துணை ஆணையர் தலைமையில் தற்போது 4 காவல்துறையினர் தற்போது உள்ளே உள்ளார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த வீட்டில் உள்ளவர்களிடம் யார் யார் உள்ளே உள்ளார்கள் என்ற தகவலும் தற்போது வரை வெளியே தெரியவில்லை. அவர்கள் வெளியே வந்த பிறகுதான் முழு விவரமானது தெரிய வரும். தற்போது 4 காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸ்டாலின், டெல்லி காவல்துறையால் தேடப்பட்டு வரும் அந்த பொதுப்பணித்துறை பணியாளர் குறித்த பின்னணி ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? மணிமாறன், தற்போது வரை அவருடைய பெயர் கூட வெளியே தெரியவில்லை. நாம் அருகில் விசாரித்த பொழுது அவருடைய பெயர் யாருக்கும் தெரியவில்லை. அந்த அடிப்படையில் டெல்லி காவல்துறையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தற்போது தீவிர விசாரணையில் மேற்கொண்டார்கள். அதாவது அந்த வீட்டின் முகப்பிலேயே அமர்ந்து தொடர்ச்சியாக அந்த வீட்டில் இருந்தவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதை நாம் வெளியே இருந்து பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த வீட்டின் உரிமையாளர் பெயர் என்ன, அவர் மன்னார்குடியை சேர்ந்தவர், பொதுப்பணித்துறையில் ஓய்வு பெற்றவர் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. தற்போதைய தகவல்படி அவர் அந்த ஓய்வு பெற்ற பணியாளருடைய பெயர் என்பது மோகன் என்று தெரிய வந்திருக்கிறது. மணிமாறன், அவர் மற்றும் அவருடைய குடும்பத்தினரிடம் டெல்லி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி மன்னார்குடியை சேர்ந்தவர், அவருடைய பெயர் மோகன் என்பது தற்போது முதற்கட்ட தகவலாக தெரிய வந்திருக்கிறது. மணிமாறன்.